எங்கள் வீட்லேருந்து நிவின் என்ன பண்ணுறாங்கன்னா யமுனாவை கூட்டிகிட்டு கிளம்புறாங்க. கிளம்புறவங்கக்கிட்ட எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் யமுனாவை பத்திரமா பார்த்துக்கோங்க தம்பின்னு சொல்லும்போது அது நிவினுக்கு கோவத்தை தான் ஏற்படுத்துது. அதுக்கு பிறகு யமுனாவை கூட்டிகிட்டு நேராக இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற எல்லா திங்ஸையும் எடுத்து வைக்கும் பொழுது யமுனா கேட்குறாங்க, எங்கே நிவின் போகிறோன்னு சொல்லும்போது, எங்கே போகிறோமா, என் வீட்டுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, இங்கே தானே இருக்க போகிறோன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு சொல்லும்போது, நீ சொல்கிறத கேட்குறதுக்காகலாம் நான் வரல, நான் சொல்கிறத மட்டும் கேளு அப்படின்னு சொல்லி இங்கே யமுனாவை வந்து நேராக கொடைக்கானலுக்கு கூட்டிகிட்டு தன்னுடைய வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனால் இங்கே வாசலில் வந்து நிவினும் யமுனாவும் நிற்கிறத அவங்க அம்மா அப்பாவுக்கு உள்ளே இருந்து பார்க்குறாங்க. ஓடி வரவங்க இங்கே யமுனா கூட நிற்கிற நிவினை பார்த்து ரொம்பவே கோவப்படுறாங்க. நீ எதுக்கடா இவளை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லும்போது, என்ன பண்ணி தொலைகிறது, தாலி கட்டி தொலைச்சிட்டேனே அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நிவினும் யமுனா அப்படியே கண்கலங்க அழுதுட்டு நிற்க, உன் நடிப்பெல்லாம் இங்கே வச்சுக்காதடி, இந்த வீட்டில் நீ எப்படி சந்தோஷமாக வாழ போகிறேன்னு நானும் பார்க்க தானே போகிறேன்னு இங்கே யமுனாவை பார்த்து அவங்க அம்மா வந்து கண்டபடி திட்டவும் செய்கிறாங்க. உள்ள வா நிவின் அப்படின்னு அவங்க அப்பா கூப்பிடும் பொழுது இங்கே ஆரத்தியெல்லாம் எடுக்காம உள்ள நிவினையும் அங்கே யமுனாவையும் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே கூட்டிகிட்டு போன கையோட இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே நிவினோட அம்மா இங்கே யமுனாவை ரொம்பவே திட்ட ஆரம்பிக்கிறாங்க. உனக்கும் அக்காவுக்கும் வேறு வேலையே இல்லைல்ல, எப்படியாவது நிவினை வளைச்ச போடணும், நிவின் ஒரே பையன், அந்த சொத்து முழுக்க தான் குடும்பத்துக்கே வந்து சேரணும் அப்படின்னு நினச்சதுனால தானடி உன் அக்காவால் கல்யாணம் பண்ணிக்க முடியலன்னதும் இப்போ உன்னைய தூக்கி இங்கே நிவின் தலையில் கட்டி வச்சுட்டான் அப்படின்னு சொல்லி இங்கே திட்டமும் செய்கிறாங்க. இதையெல்லாம் கேட்ட யமுனா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை அத்தை அப்படின்னு சொல்லும்போது, அத்தையா இதெல்லாம் கூப்பிடுறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்லை, அதுக்கான தகுதியை நீ வளர்த்துக்க போகிறதும் கிடையாது அப்படின்னு சொல்லி இங்கே கண்டபடி திட்டம் இங்கே யமுனா கண்கலங்கி நிற்கிறாங்க. கூடவே நிவினும் வந்துட்டு, ஏய் இவளையெல்லாம் ஒரு ரூமில் தங்க வைக்காதடா, இங்கே எங்கேயாவது ஒரு ஓரமாக தங்கிக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா அது சரியாக இருக்காது, என்னதான் யமுனாவுக்கு எனக்கும் எந்த ஒரு விருப்பமும் இல்லாமல் இந்த கல்யாணம் நடந்திருந்தாலும் அந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ யமுனா என்னுடைய பொறுப்பில் இருக்கான், அவளுக்கு எந்த ஒரு தீங்கும் இந்த வீட்டில் இருக்கிறவங்களால வந்துடக்கூடாது, அதுக்கு நானும் பொறுப்பாக தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லும்போது இங்கே யமுனாவை வந்து ஆச்சரியத்தோட நிவினை பார்க்குறாங்க. நிவினை பார்த்துட்டு கண்கலங்கி நிற்கும் பொழுது, இது உன் மேலே இருக்கிற அன்போ பாசமோ அக்கறையோ இது எதுவுமே கிடையாது, அதை முதல்ல புரிஞ்சுக்கோ, உன் குடும்பத்து மேலே இருக்கிற ஒரு தனிப்பட்ட மரியாதைனால தான் இதை நான் செய்கிறேன், யமுனா என் கூட என் ரூமில் அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நிவினும் இதை கேட்டு அவங்க அம்மாவும் அப்பாவும் ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. இங்கே பாரு நிவின், இதுலையாவது எங்கள் சொல் பேச்சை கேட்டு நடந்துக்கோ, கல்யாணம் தான் இங்கே உன் விருப்பமும் இல்லாமல் எங்கள் விருப்பமும் இல்லாமல் நீ சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக நடந்துருச்சு, இப்போனாலும் நாங்கள் சொல்கிற இந்த ஒரு வார்த்தையை நீ கேட்ட நடப்பன்ற நம்பிக்கை எங்களுக்குள்ளே இருக்குன்னு சொல்ல, இதை கேட்ட நிவின் உடனே தன்னுடைய அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா, என்ன இருந்தாலும் யமுனாவும் ஒரு பொண்ணு தான், ஆனால் அதுக்காக எல்லா இடத்துலையுமே நான் யமுனாவுக்காக நிற்க போகிறது கிடையாது தான், ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்கம்மான்னு சொல்லி தன்னுடைய அம்மாவை வந்து ரொம்பவே கம்பல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது இங்கே ரொம்ப கோவப்பட்ட நிவினோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளுறதுக்காக யமுனோட கழுத்தை பிடிக்கிறாங்க. இந்த தாலி இருக்கிறதுனால தானே நீ ஆடுற, எத்தனை நாளைக்கு நீ இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்க போகிறன்றதை பார்க்குறேன், கண்டிப்பாக உனக்கு சந்தோஷன்றதை கிடைக்க போகிறதே கிடையாது, உன் அம்மாவையோ இல்லை உன் அக்காவையோ பார்க்கணுன்னு நீ இங்கேருந்து கிளம்பி போகக்கூட முடியாது அப்படின்னு சொல்லும்போது யமுனா ஓன்னு அழுக ஆரம்பிக்க, போதும் நிறுத்தடி உன் நாடகத்தை, அழுது 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 தான் இப்படி என் பையனை இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்க, இப்போ திரும்பவும் இந்த வீட்டில் வந்து அழுது யாரை எங்கே கொண்டு போய் உட்கார வைக்க போகிற அப்படின்னு சொல்லி இங்கே அவங்க அம்மா கண்டபடி யமுனாவை திட்ட, யமுனா வந்துட்டு அப்படியே அதிர்ந்து போய் நின்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க நிவினோட அம்மாவை. நிவினோட அம்மா அதுக்காக பேச்சை குறைக்கிற மாதிரி இல்லை, ரொம்பவே வாய் அதிகமாகவே பேச ஆரம்பிக்க, அதுக்கு யமுனா ஒரு அளவுக்கு மேலே பொறுக்க முடியாமல் கண்ணை தொடச்சிட்டு இங்கே சொல்கிறாங்க, அத்தை உங்களை நான் அத்தன் கூப்பிட்றதானே உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, சரி நான் இனிமேல் உங்களை அத்தன் கூப்பிடல மேடம்னே கூப்பிட்டுக்கிறேன், அதே நேரம் இங்கே நிவினை நான் உயிருக்கு உயிராக காதலிச்சதுனால தான் இந்த கல்யாணம் நடக்கணுன்றதுனால தான் என் உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் என் அக்காவும் மாமாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தை எனக்கு பண்ணி வச்சாங்க, நிவினுக்கு என் மேலே விருப்பம் இல்லை தான், அவர் என்னைக்கா இருந்தாலும் என்னை புரிஞ்சு ஏற்றுப்பாருன்ற ஒரு சின்ன நம்பிக்கை என் மனசில் ஏதோ ஒரு ஓரத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்கு, அதுக்காக அந்த நாளுக்காக நான் எவ்வளோ வருஷம் வேணாலும் நான் காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்ல, இங்கே நிவின் வந்து முறைச்சு பார்த்தபடி யமுனாவை பார்க்க யமுனா உடனே சொல்கிறாங்க, ஆமாம் ஆமாம் உங்களுக்கு நான் மருமகளாக இருக்க தகுதி இல்லாத நான் தான், ஆனால் என்னுடைய தகுதியை என்னால் வளர்த்துக்க முடியும், ஒரு நாள் நான் கலெக்டராகி நிற்பேன், அப்போது நீங்கள் சொல்லிப்பீங்க இவ தான் ஏ வீட்டு மருமகன்னு நீங்கள் எல்லாரும் பெருமையாக சொல்லிக்கிற அளவுக்கு நான் வளர்ந்து காட்டுவேன், அப்போது இங்கே இருக்கவங்க எல்லாரும் இது யமுனாவுடைய மாமியார் தானே, இது யமுனாவோட மாமனார் தானேன்னு சொல்லுவாங்களே தவிர உங்கள் பேரை சொல்லி அதுக்கான அறிமுகத்தை நான் வாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட இங்கே நிவினோட அப்பா இங்கே யமுனா பேசுகிறதே பார்த்து
பார்த்துட்டு இருக்காங்க. யமுனா சொல்கிறாங்க, இந்த வீட்டில் எனக்கு எந்த ஒரு இடத்துல இடம் கொடுத்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் எங்கே வேணாலும் தங்கிக்கிறேன். ஆனால் அதே நேரம் நான் சொல்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அத்தை. சாரி மேடம், இனிமேல் நான் அப்படி தானே கூப்பிடணும் உங்களை, நான் அப்படியே கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறாங்க. இல்லை மேடம், நான் இனிமேல் இந்த வீட்டில் ஒரு ஓரத்தில் இருந்துட்டு போகிறேன். இதனால் உங்களுக்கோ இல்லை உங்கள் மகனுக்கோ எந்த பிரச்சனையும் வர வேண்டாம். என்னால் வந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் காரணம் நான் மட்டும்தானே காரணம். அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் உடனே சரி பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் காலம் நேரம் இதெல்லாம் பதில் சொல்லும்ல. அதுக்காக மட்டும்தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நிவின் என்னை என்னைக்காவது ஒரு நாள் புரிஞ்சு ஏற்றுப்பாருன்ற நம்பிக்கை எனக்குள்ளே இருக்குன்னு சொல்லும்போது நிவின் எதுவுமே யார்கிட்டையும் பேசாமல் தன்னுடைய பையை தூக்கிட்டு இங்கே நிவின் எதுவுமே பேசாமல் தன்னுடைய பையை தூக்கிக்கிட்டு நேராக மாடிக்கும் போயிடுறான். அதுக்கு பிறகு இங்கே நிவினோட அம்மாவும் அப்பாவும் யமுனாவை பார்க்க யமுனா சொல்கிறாங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற சொத்துக்காகவோ பணத்துக்காகவோ ஆசைப்பட்டு நான் நிவினை வந்து கல்யாணம் பண்ணிக்கல. நிவினா கடைசி வரைக்கும் சந்தோஷமாகவும் அவன் கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வராமல் பார்த்துக்கிற ஒரு தாயாகவும் இருந்து அவனை பார்த்துக்கணுங்கிறதுக்காக தான் நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கடைசி வரைக்கும் அவருக்கு துணையாகவும் அவருக்கு ஒரு துணைவியாகவும் நான் எப்பொழுதுமே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறத கேட்ட அவங்க அப்பாவுடைய மனசு கொஞ்சம் மாறத்தான் செய்யுது. ஆனால் எங்கள் நிவினோட அம்மாவுடைய மனசும் ஏற்றுக்கவே மாட்டுது. உன்னால் எந்த காலத்துக்கும் நிவினோட மனசில் இடமே பிடிக்க முடியாதுன்னு அவங்க அம்மா அடித்து சொல்ல, நீங்கள் சொன்ன இதே ஒரு விஷயத்தை நான் மாற்றி காட்டுறேன். இதே வீட்டில் இருந்து நிவின் தான் சொல்வார், யமுனா என்னுடைய மனைவி, யமுனா மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். யமுனா இப்போன்னு இல்லை, எந்த ஜென்மத்திலையும் அவள் தான் எனக்கு மனைவியாக வரணுன்றத இங்கே நிவின் வாயாலே நான் சொல்ல வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவும் தன்னுடைய பேக்கை தூக்கிட்டு நேராக மாடிக்கு போய்ட்றாங்க. இதை பார்த்துக்கிட்டே இருக்க இவளுக்கு எவ்வளோ கொழுப்பு, இவ அக்கா காவேரியை விட அதிகமாக தாங்க கொழுப்பு இருக்குன்னு சொல்லும்போது, என்ன இருந்தாலும் யமுனா நல்ல பொண்ணாக தான் தெரியிறாள்ல அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாருங்க, அவளை வேணா நீங்கள் தூக்கி வச்சு மெச்சிக்கலாம், ஆனால் நான் ஒரு நாளும் அவளை கொண்டாட போகிறது கிடையாது. இந்த வீட்டில் இனிமேல் அவள் என்னென்னலாம் கஷ்டத்தை அனுபவிக்க போகிறான்றதை மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு இங்கே நிவினோட அம்மா தேவியும் போக இங்கே பார்த்துட்டு இருக்க அவங்க அப்பாவும் யோசிக்கிறாங்க, இங்கே யார் கஷ்டப்பட போகிறாங்கன்னே தெரியலையே. இங்கே யமுனா பேசுகிறத பார்த்தா இவளுக்கு தான் நிறைய ஆப்பெல்லாம் இருக்குது, ரெடியாக இருக்கும் போல் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க அப்பாவுமே ஒரு ஓரமாக போயிடுறாங்க. இங்கே மேலே போகிற நிவினும் யமுனாவை பார்த்துட்டு, இங்கே பாரு, உன் மேலே இருந்த அக்கறையால் உன்னை இந்த ரூமில் தங்க வைக்கணுங்கிறதுக்காகலாம் நான் கூட்டிகிட்டு வரல. நான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்ததும் உன்னை இங்கே இருக்க வைக்கிறதுக்கும் காரணமே வேறு. அதை நீ புரிஞ்சுக்க போகிறதில்ல. கடைசி வரைக்கும் என் மனசில் உனக்கு எந்த ஒரு இடமும் கிடைக்க போகிறதும் இல்லை யமுனா. தேவையில்லாமல் நீ தான் இப்போ என்னை கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லி உன் வாழ்க்கையை கெடுத்துட்டு வந்து நிற்கிற. கண்டிப்பாக உன்னை கடைசி வரைக்கும் நான் ஏற்றுக்க போகிறதே கிடையாது அப்படின்னு சொல்லி என் நிவின் வந்துட்டு ரொம்ப கோவமாக பேசிட்டு வெளியில் போக, இதே வாயால் நான் சொல்ல வைப்பேன் நிவின், நீ தான் என்னுடைய மனைவின்னு ஒரு நாள் நீ சொல்லுவேன், ஒரு நாள் நீ ஒத்துப்ப. அப்போ அது வரைக்கும் அந்த நாளுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன்னு இங்கே யமுனாவும் ரொம்ப சந்தோஷமாக இங்கே வெளியில் போகிற நிவினை, அதுவும் கோவமாக போகிற நிவினை பார்த்துட்டே இருக்காங்க. அந்த கையோட இங்கே தன்னுடைய அக்கா காவேரிக்கு ஃபோன் போட்டு விஷயத்த சொல்ல, என்னடி சொல்கிற, கொடைக்கானலுக்கே கூட்டிகிட்டு போயிட்டாராம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாக்கா, ஏண்டி இதை முதல்ல சொல்லலை, இங்கேருந்து கிளம்பும் போதே சொல்லேண்டா, நானும் இல்லை உன் மாமாவும் கூட வந்துருப்போம்ல, அங்கே எதுவும் பிரச்சனையான்னு சொல்லி காவேரி கேட்க, இல்லைக்கா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடே, பார்த்து பத்திரமா இரு, அவங்க அம்மா கொஞ்சம் கோவமாக தான் இருப்பாங்க, அவங்கள்ட்ட கொஞ்சம் பக்குவமாக பேசி நடந்துக்கோ. நிவினும் கோவமாக தான் இருப்பார், எல்லாரும் நம்ம மேலே கோவமாக இருக்காங்களேன்னு மனசு உடைஞ்சு போயிடாத. படிப்பு தான் உன்னுடைய அடுத்த ஒரு கட்டத்தை வந்துட்டு உன்னை தூக்கி நிறுத்தும், அதுதான் உனக்கு ரொம்ப முக்கியம். படிக்கிறது மட்டும்தான் குறிக்கோளாக இருக்கணுமே தவிர வேறு எந்த எண்ணங்களும் எப்பொழுதும் உன் மனசுக்குள்ளே வரக்கூடாது. நீ ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணத்தை மட்டும் பண்ணி வச்சுட்டேங்க, ஆனால் அந்த கல்யாணத்துக்கு பின்னாடி இருக்க கஷ்டங்கள் எல்லாமே உனக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். அந்த கஷ்டத்தையும் தாங்கி நீ படித்தா மட்டும்தான் அந்த கஷ்டம் எல்லாமே உன்னை தூர விட்டு விலகி போகும். நிவினும் உன்னை ஒரு மனைவியாக ஏற்றுப்பாரு யமுனா அப்படின்னு நீங்கள் காவேரி சொல்ல, சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொஞ்சம் கண்கலங்கி எப்படி ஃபோனை வச்சுட்டு இங்கே தன்னுடைய அக்கா நினைவுகள்லேருந்தும் தன்னுடைய வீட்டு நினைவுகள்லேருந்தும் அப்படியே கொஞ்சம் கண்கலங்கியபடி இருக்க, தன்னுடைய புக்ஸையும் எடுத்து பார்த்துட்டு யமுனா அப்படியே நிற்கிறாங்க. கண்டிப்பாக கலெக்டர் ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யோசனையிலே தான் இருக்காங்க எங்கள் யமுனாவும்.